இன்றைய நாள் பங்குனி மாதத்தின் கடைசி நாள். நாளைய தினம் தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, அதுவும் கிரக ரீதியாக நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்புடனும் நிம்மதியுடனும் இருக்க நிறைய சூட்சமங்களை நம்ம சேனல்ல நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. தமிழ் புத்தாண்டு நாளில் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். நீங்கள் உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாளைய தினம் மகிழ்ச்சியோடு தொடங்கணும் அப்படின்னா இன்று இரவு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக யாராவது 2 பேராவது வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்பீங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யலை அப்படின்னா நாளைய தினம் எனக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்பீங்க. நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் சூட்சமங்கள் நன்றாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். செய்ய முடியாத சூழ்நிலை, அது மாதிரி ஒரு சிலருக்கு நம்பிக்கையின்மை, இதை மாதிரி விஷயங்கள் இருந்தால் நீங்கள் செய்யாமல் இருக்கிறதுனால எந்த தவறும் கிடையாது, வருத்தப்பட வேண்டாம். இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் மட்டுமே போதுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான். நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த ஒரு விஷயம். குறிப்பாக அதுவும் வருடத்தின் கடைசி நாள், எப்படி போகி பண்டிகை அன்னைக்கு தேவையில்லாத பொருட்கள்லாம் எரிக்கிறோமோ அதே போல வருடத்தின் கடைசி நாளும் இதை எரியுங்கள் அல்லது தூக்கி வீசிடுங்க. ரெண்டில் நீங்கள் எதனாலும் செய்யலாம். ஒன்று கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடலாம், இல்லை எரிக்க முடியுங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எரிக்கலாம். ஒரு கருப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. அதில் 9 வரமிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு வச்சுக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வச்சுக்கோங்க. இதை நல்லா மூட்டையாக கட்டிக்கோங்க. உங்கள் வீட்டில் படிகார கல் இருந்தால் அந்த படிகாரத்தை உடச்சி தூள் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இருக்கிற அந்த பொருள் மட்டும் போதும். கட்டிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுடைய தலையிலிருந்து பாதம் வரைக்கும் வலமிருந்து இடம் 3 முறையும் இடமிருந்து வலம் 3 முறையும் சுற்றிட்டு வீட்டுக்கு வெளியில் கொண்டுட்டு போய் நான் சொன்ன மாதிரி ஒன்று எரிச்சிருங்க, இல்லை கால்படாத இடத்துல தூக்கி வீசிட்டு வந்துடுங்க. இதனால் கண் திருஷ்டி தோஷங்கள் நீங்கும், வறுமை நீங்கும், பணத்தட்டுப்பாடு நீங்கும், நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகரிக்கும். பிறக்கப் போகும் புத்தாண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு நாள் முதல் நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக பதிவு செய்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.